ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 11th March இந்த மார்னிங் அப்டேட்டாக கொடுக்குறேன். ஏன்னா நேற்று நம்ம அப்டேட் பண்ண முடியல. ப்ளஸ் அந்த வாரம் இருக்கிறதுனால ஓவர் நைட்டில் என்னவா நடக்குது, நம்ம ஒரு நாள் முன்னாடி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கும் மறுநாள் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் நம்ம மார்னிங் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு. இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்ரி வீடியோக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நோ டிப்ஸ் நோ கால்ஸ், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேருக்கு மேலே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. நானும் நிறைய பேர் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த டிப்ஸ் கால்ஸ் கேட்குறவங்க எல்லாரையும். ஏன்னா பாவம் அவங்க வேறு ஏதோ நோக்கத்தோடு வந்திருப்பாங்க. ஸோ அது இல்லாதப்போ நமக்கு அந்த ஸ்டடியில் அவங்க மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இருந்தால் போதும் குரூப்பில் அப்படி ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இன்னொரு 500 பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம இதில் பண்ணுற ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் அண்ட் லைக்ஸ், ஹார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் எவ்ரி ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுடைய காலையில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்து தான் அதில் மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், ஸோ எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும், ஸோ எங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும், ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய வெபினார் குரூப்பில் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் ப்ரைஸோடைய மூமெண்டம் எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆப்ஷன் செல்லிங் மெத்தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 64 ரூபா 65 ரூபா இருக்கிற ப்ரீமியம் எப்படி கரைஞ்சி கீழே நம்மளுடைய டார்கெட் சிஸ்டத்தை டச் ஆகும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன் நான். இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 12 மணி 1 நிமிஷம், கிட்டத்தட்ட 12:57 ஒரு மணிக்கு ப்ரைஸ் ப்ரீமியம் கரைஞ்சிட்ருக்குது. கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ அங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க, உங்களோட சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. இது நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் எங்கேருந்து வரும் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே 0 ப்ரீமியம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், கிட்ட 97,000 ரூபா இருந்தால் ஒரு லாட் நீங்கள் செல் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நேற்றோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சிச்சுப்போ எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ட் ஆகுது, அதே மாதிரி கீழே ஏன் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,075 கிட்ட. ஏன்னா நேற்றோடைய ஹை அந்த இடத்துல வந்ததுனால அது ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய அதாவது இங்கே இன்ட்ரடேயில் அதை 1 மினிட் டைம் லிமிட் ஷார்ட் பண்ணி இங்கேருந்து ஷார்ட் பண்ணி வந்திருப்பாங்களே, ஷார்ட் பண்ணி வந்தால் எங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் கிட்டத்தட்ட 24,160 உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ புல் பேக்கில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் 1 மினிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் புக் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் அதாவது புட்டை ரைட் பண்ணது, அதாவது புட்டை செல் பண்ணது. ஸோ இந்த மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணது. ரைட்டுங்களா? ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுது. இப்போது நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பேக் டு பேக் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 24,400 கிட்ட இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ரிஜெக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூ டவுன் சைட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 200 EMA லைனும் இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு லோ பேட்டர்ன் ஃபார்மேஷன் திரும்பிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் டவுன் சைடுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அகைன் டவுன் சைடு சொல்லி இந்த சப்போர்ட் கண்டினியூ ஆகும். உங்களுக்கு 24,080 அப்படின்ற லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் லெவலில் இன்றைக்கி ஒர்க் ஆகிறதுக்கான மார்க்கெட் இருக்குது. ஒன்று இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் மார்க்கெட் ஓடிச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ட்ரேட் எடுங்க. அதில் உங்களுடைய எஸ்எல் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, எடுத்து ஏதாச்சும் புக் பண்ணிட்டு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மெயின் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ண சொல்ல அந்த தூரம் நம்ம இங்கேருந்து கேட்ச் பண்ண மூமெண்ட் அப்படின்னு அதை விட மாட்டேன்றோம். நம்ம திரும்ப இதையும் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். யாருக்குன்னே தெரியும் இந்த மாதிரி மூமெண்ட் வரும்னு. சின்னதாக லைட்டாக புல் பேக் அகைன் கண்டினியூ கூட மேலே போயிருக்கலாம். ஓகே, ஆனால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாருன்னு சொல்லலாம் இந்த இடத்துல கீழே போயிடுச்சு, இது மேலே போயிடுச்சு, இது மேலே போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் மார்க்கெட் அவர்ஸில் உங்களுடைய மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி காலையில் இந்த மூமெண்ட்டம் கேட்ச் பண்ணிங்களா, ஓகே வந்தது போதும் அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா மூமெண்ட்டையும் கேட்ச் பண்ணுறதால தான் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ரைட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50 என்னுடைய ப்ரெடிக்ஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ இது நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் கவனிச்சுங்க. ப்ரைஸு ஒரு டாப்பில் வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டட் ஆகிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு 10 மணிலேருந்து பெருசாக மூமெண்டம் இல்லை. அதே மாதிரி மேலே வந்து கேப் ஃபில் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 57,700 57,700 கிட்ட ஒரு கேப் ஃபில் ஏரியா இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சஸ்டெண்ட், இதே மாதிரி இங்கேயும் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்பர் சைடுக்காக ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, லோ எம்பேட்டன் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து டவுன் சைடு வந்து திரும்ப வந்து இந்த என்ன இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ இந்த ஏரியா வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானில் மார்க்கெட் மூவ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி நான் பேங்க் நிஃப்டியில் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சென்செக்ஸில் சேம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிடுது. ஆனால் இதே மாதிரி பேக் டு பேக் பார்த்திங்கன்னா இந்த 78,800 பார்த்திங்கன்னா இன்னொரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த 78,500 பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பிளான் எடுக்க முடியும். மார்க்கெட் இங்கேருந்து அகெயின் இந்த ரெட் கலர் கேண்டில் மாதிரி கீழே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து எவ்ரி புல் பேக்கில் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் மேலே டாப்பர் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மூமெண்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும் நம்ம. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.